2017 கேரளா பாலக்காடுல கூலி தொழில் பண்றவங்களோட ஒரு மகள் மர்மமான முறையில வீட்லயே ஒரு அறையில தூக்கு போட்டு இறந்து போறாங்க. அந்த இறப்பு அந்த வீட்டை மட்டும் இல்ல, அந்த ஃபேமிலி இருக்க மொத்த கிராமத்தையே கலங்க வைக்குது. அந்த பொண்ணோட இறப்புக்கான காரணம் என்னதான் சூசைடா இருந்தாலும் அவங்களோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த பொண்ணோட பின்பக்கம் ரொம்பவே அப்நார்மலா இருந்துச்சுன்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண கேரளா போலீஸ் ஒவ்வொரு வீட்லயும் அந்த கேஸுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ற ப்ராசஸ்ல இறங்குறாங்க. அடுத்தடுத்த கேசஸ்ல பிஸியான போலீஸ் டீம் இந்த கேஸை ஒரு கட்டத்துல அப்படியே லூஸ்ல விடுறாங்க. தன்னோட மகளை பறி கொடுத்த நிலையில இருந்த அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு அன்னையிலிருந்து ஒரு மாசத்துல அவங்களோட ரத்தத்தை உரைய வைக்கிற அளவுக்கு இன்னொரு சம்பவம் நடக்குது. எஸ் வியூவர்ஸ், அந்த பேரண்ட்ஸ்க்கு மொத்தம் 2 பொண்ணுங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம் இல்லையா? அந்த பேரண்ட்ஸோட 2வது மகள் அதே ரூம்ல அதே இடத்துல அதே பேட்டர்ன்ல எந்த சேஞ்சஸும் இல்லாம இறந்து போறாங்க. இதை கேள்விப்பட்ட பாலக்காடு போலீஸ் அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம ஒரு செகண்ட் அரண்டு போறாங்க. இறந்து போன 2வது மகளுக்கான அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் டீமுக்கு அவங்களோட சந்தேக பார்வை அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் மேல திருப்புறாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பொண்ணு இறந்து போன அட்டாப்சி ரிப்போர்ட்ல காஸ் ஆஃப் டெத் நார்மலா இருந்தாலும் 2 விஷயம் அப்நார்மலா இருந்திருக்கு. ஒன்னு பின்பக்கத்துல வீக்கம் இருந்ததாகவும், இன்னொன்னு அந்த பொண்ணோட கொஞ்சம் பாய்சன் கலந்திருந்த ட்ரேசஸ் இருந்திருக்கு. சோ அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் தான் இந்த பொண்ணுங்களை நாடகம் பண்றாங்களோன்னு ஒரு பக்கம் சந்தேகத்தோட இருந்த போலீஸுக்கு வித்தின் ஃபியூ டேஸ்ல பிரதீப் குமார்னு ஒரு நபரை பத்தின இன்ஃபர்மேஷன் அந்த ஊர்ல இருக்க 2 லேடிஸ் மூலியமா கிடைக்குது. இமிடியேட்டா அவனை தேடி போன போலீஸுக்கு அந்த மீன் டைம் 2வது பொண்ணுக்கான அட்டாப்சி ரிப்போர்ட்டும் கிடைக்குது. அந்த 2வது பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்களோட எந்த ஒரு அப்நார்மல் ட்ரேசஸும் இல்லைன்னு வந்திருக்கு. பட் பின்பகுதியிலையும் கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. பைட் மார்க்ஸ் தான் அட்டாப்சி டேர்ம்ல கன்ஃபியூஷன் சொன்ன போலீஸ் இந்த பொண்ணுங்க இறப்புக்கு பிரதீப் குமார் ஒரு காரணமா இருக்கலாம்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. பிகாஸ் பிரதீப் குமார் வீட்டில தான் இந்த 2 பொண்ணுங்களும் டியூஷன் படிச்சதாகவும், அது மட்டும் இல்லாம பிரதீப் குமார் பல தடவை அணிஞ்சுக்கிட்டு அப்பப்ப அங்க படிக்கிற பொண்ணுங்க முன்னாடி வந்ததா பலமுறை அந்த டியூஷன்ல படிச்ச பசங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி இருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்ட சில பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் தான் போலீஸ் கிட்ட பிரதீப் குமாரை பத்தி சொல்லியிருக்காங்க. பிரதீப் குமாரை தட்டி தூக்கிய போலீஸ் அவனை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நாள்லயே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்த பிரதீப் குமார் நவம்பர் 4ஆம் தேதி அவனோட வீட்டுல தூக்கு போட்டு இறந்து போறான். பிரதீப் குமாரோட மொபைல் போனை செக் பண்ண போலீஸ் அதுல எக்கச்சக்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கிறத நோட் பண்ணிருக்காங்க. வியூவர்ஸ், பார்ட் 1ல குட்டி மதுன்னு அந்த பொண்ணுங்களோட சொந்தக்காரன் இந்த பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டத சொல்லியிருந்தேன் இல்லையா? அவனும் பிரதீப் குமார் இறந்த கொஞ்ச நாள்லயே தூக்கு போட்டு இறந்து போயிருக்கான். இப்படி இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ், இதுல இன்வால்வ் ஆன அக்யூஸ்ட்னு எல்லாரும் இறந்து போறாங்க. அண்ட் ஒரே மாதிரி தூக்கு போட்டு ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல? அப்படிதான் நானும் இந்த கேஸை எடுத்து இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டை படிச்சேன். ஆரம்பத்துல இந்த கேஸோட வீரியம் புரியாத படிச்ச எனக்கு இதோட முடிவறைய தெரிஞ்ச உடனே வேர்த்து போக ஆரம்பிச்சது. பிகாஸ் இது எங்க போய் நிக்க போகுதுன்னு என்னால உணர முடிஞ்சது. 2012ல இருந்து 2017 வரைக்கும் மொத்தம் 27 பொண்ணுங்க, 2 பொண்ணுங்க மட்டும் இல்ல வியூவர்ஸ், மொத்தம் 27 பொண்ணுங்க அந்த கிராமத்துல இருந்து இறந்து போயிருக்கிறதா சிபிஐ லேட்டஸ்டா ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாளா செகண்ட் பார்ட் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் இந்த கதையோட கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத இடத்துல போயிட்டு நின்னு இருக்கு. பார்க்கலாம் நீங்க உங்க ஆங்கிள் இருந்து இந்த கேஸை எப்படி டீல் பண்றீங்கன்னு. பார்ட் 1க்கான லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், மறக்காம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பக்காவான க்ளோஷர் கிடைக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். ஒவ்வொரு கேசஸ்ல நடக்கிற ட்ரூவான அன்சீன் இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் ஆடியோஸை என்னால யூடியூப்ல ஷேர் பண்ண முடியல. அப்படி அந்தந்த கேசஸோட ட்ரூ இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் ஆடியோஸை எக்ஸ்க்ளூசிவா காட்டுறதுக்கு சீக்கிரமே ஒரு டெலிகிராம் பேஜை ஓபன் பண்ண போறேன். விருப்பம் இருந்தா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதுலயும் ஜாயின் பண்ணி அப்டேட்ஸை இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கோங்க.
கேரளால இருக்க வளையாறு அப்படிங்கிற கிராமத்துல கூலி தொழில் செஞ்சு வாழ்க்கை நடத்திட்டு இருந்த ஒரு குடும்பத்துல பிறந்த 2 பெண் குழந்தைகள் 1 மாச இடைவெளியில அடுத்தடுத்து இறந்து போறாங்க. முதல் பெண் குழந்தைக்கும் சரி, 2வது பெண் குழந்தைக்கும் சரி கழுத்துல சுருக்கு கயிறு மாட்டிக்க தெரியுமா? அப்படியே தெரியும்னு வச்சுக்கிட்டாலும் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு தெரியாத இந்த வயசுல அவங்க ஏன் சாவ தேடி போகணும்? முதல் குழந்தை தூக்குல தொங்குன அதே இடத்துல 2வது குழந்தையும் பரிதாபமா இறந்து போய் தொங்குறத பார்த்த ஊர் மக்கள் இது கண்டிப்பா தற்கொலை தான் அப்படின்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த கேஸ் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட் இறந்து போன சகோதரிகளோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல தனியா இருந்த மூத்த பெண்ணை ஒரு குறிப்பிட்ட 5 பேரால் கொல்லப்பட்டதாகவும் அத தன்னோட 2வது பொண்ணு தான் தான் கிட்ட சொன்னதாகவும் அந்த பொண்ணோட அப்பா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. எதை வச்சு நீங்க அந்த 5 பேர் தான் பண்ணதா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, என் பெரிய பொண்ணு இறந்து போன அன்னைக்கு சரியா அந்த நேரத்துல வலிய மது, குட்டி மது, பிரதீப் குமார், ஷிபு, பிரவீன் குமார் இந்த 6 பேரும் எங்க வீட்டுல இருந்து வெளியே வரத என் சின்ன பொண்ணு பாத்திருக்கா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த போலீஸ், உங்க பொண்ணு எப்ப இந்த விஷயங்களை உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, அவ அக்கா இறந்து போய் ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் தான் நடந்த விஷயங்களை பத்தி என்கிட்ட சொன்னா. அவ சொன்னதை கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனடியா நான் என் 2வது மகளை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இத பத்தி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என் பொண்ணும் போலீஸ் கிட்ட நடந்ததை சொன்னா அவங்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வருவியான்னு கேட்டாங்க. அதுக்கு என் மக கண்டிப்பா வருவேன்னு சொன்னா. அப்படி சொன்னவரு அடுத்ததா கலங்கின குரல்ல, ஆனா நான் பொண்ணை சாட்சி சொல்ல கூட்டிட்டு போனதுதான் தப்பாயிடுச்சு. நான் மட்டும் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா என் சின்ன பொண்ணாவது இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. இதை கேட்டு போலீஸ், ஏன் என்னாச்சு, எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு கேட்க, அதுக்கு அவரோ, என் பொண்ணு அவங்களுக்கு எதிரா சாட்சி சொன்ன கோபத்திலையும் கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லிட கூடாது அப்படிங்கிற பயத்திலையும் அவங்க என் சின்ன பொண்ணையும் இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அப்படி அழுதுகிட்டே என் பொண்ணும் இறந்து போயிட்டா. இதுக்கு அப்புறம் போலீஸ் அவங்க சொன்ன 5 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு நடுவுல ஏப்ரல் 25ஆம் தேதி அந்த கிராமத்துல இருந்து இன்னொரு தற்கொலை நடந்திருக்கிறதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. ஆனா இந்த முறை தூக்கு மாட்டி இறந்து போனது ஒரு பொண்ணு இல்ல, ஆண். எஸ், போலீஸ் டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்கல்ல ஒருத்தனான 25 வயசுடைய பிரவீன் அப்படிங்கிறவன் அவனோட வீட்லயே தூக்குல தொங்குன நிலைமையில கண்டுபிடிக்கப்படுறான். இதுக்கப்புறம் போலீஸுக்கு இந்த கேஸ்ல வேற ஏதோ பெரிய விஷயம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு ஒரு டவுட் வருது. அதே டவுட்டோட அந்த 5 பேர்கிட்டையும் தீவிரமா விசாரணை நடத்துறாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் இந்த கேஸ் மேற்கொண்டு நகராம அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. ஊடகங்கள்ல இத பத்தின நியூஸ் வெளியே வர்றதும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ஜூன் 22, 2019 பூங்குழலியோட இன்வெஸ்டிகேஷன் டீம் பாலக்காடு கோர்ட்ல இந்த கேஸோட சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றாங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல அந்த 5 பேர் மேலயும் ஐபிசி செக்ஷன் 376 ஃபைல் பண்றாங்க. கடைசியா ஐபிசி செக்ஷன் 305 கீழே அபட்மெண்ட் டு சூசைட், அதாவது தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற அடிப்படையில 3 கேஸை ஃபைல் பண்றாங்க. 2019 அது கோவிட் பேண்டமிக்கா இருந்ததால மக்களால இதை எதிர்த்து கேள்வி கேட்கவோ பெரிய அளவுல ப்ரொடெஸ்ட்ல இறங்கவோ முடியல. குறைந்தபட்சம் சார்ஜ் ஷீட்ல ஃபைல் பண்ணப்பட்ட அந்த 3 கேஸுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை அவனுங்களுக்கு கிடைக்கல. எஸ், அக்டோபர் 9, 2019 கோர்ட் இந்த கேஸோட 3rd அக்யூஸ்டான பிரதீப் குமாரை விடுதலை பண்றாங்க. அவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லி அவன் ரிலீஸ் பண்ணப்படுறான். அப்படின்னா அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த 2 லேடிஸ் சொன்ன சாட்சிகள் என்ன ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. அவங்க சாட்சி சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா அவங்களோட சாட்சிகள்ல நம்பகத்தன்மை இல்ல அப்படின்னு சொல்லி கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த தீர்ப்பு மக்களை கொதித்தெழ வைக்குது. லாக்டவுன் கட்டுப்பாடுகளை மீறி பல போராட்டங்களும் ஊர்வலங்களும் நடக்க ஆரம்பிக்குது. சோசியல் மீடியால ஜஸ்டிஸ் ஃபார் வளையாறு சிஸ்டர்ஸ் ட்ரெண்ட் ஆகுது. ஆனா இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களுக்கு அப்புறமும் அந்த 5 பேர் மேல போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. 2 பெண் குழந்தைகளோட மரணம் அவ்வளவு சென்சேஷன் ஆகுது. போராட்டங்கள்ல மட்டும் ஈடுபட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் அரசாங்கத்தை நோக்கி சரமாரியா கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டங்கள்ல இன்வால்வ் ஆறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த 2 பொண்ணுங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒவ்வொன்றா வெளியே உலா வர ஆரம்பிச்சுது. அக்டோபர் 10, 2020 பிள்ளைகளை பறிகொடுத்த பேரண்ட்ஸ் இந்த கேஸை முடக்கின போலீஸ் ஆபீசர்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி கேரளா தலைமை செயலகம் முன்னாடி நின்று போராட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட இந்த அதிரடி போராட்டத்தால 2021 ஜனவரி 6ஆம் தேதி கேரளா ஹைகோர்ட் ஒரு ஸ்பெஷல் போலீஸ் டீமை ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி ஆர்டர் ரைஸ் பண்ணுது. இந்த கேஸை
சிபிஐக்கு மாத்த சொல்லியும் கேரளா ஹைகோர்ட் ரிக்வெஸ்ட் பெட்டிஷனை கொடுக்கறாங்க. அவங்களோட பெட்டிஷனுக்கு பதில் சொல்ற விதமா ஹைகோர்ட் மார்ச் 19ஆம் தேதி சிபிஐ டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணிக்க சொல்றாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து அனந்த கிருஷ்ணனோட இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்த வலிய மது, குட்டி மது, ஷிபு இந்த 4 பேர்கிட்டையும் அடுத்தடுத்த விசாரணை நடத்தப்படுது. முதல்ல இந்த கேஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு சந்தோஷமா இருந்த இவனுங்களை போலீஸ் டீம் நடத்தின ரீஇன்வெஸ்டிகேஷன்ல ஒவ்வொரு விஷயமா செய்திகளா வெளியே வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் மது பிரதர்ஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சொன்னது என்னன்னா, மூத்த பொண்ணு வீட்டுக்கு வெளியே தனியா விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தவனுங்க அம்மா அப்பா எங்கம்மான்னு கேட்டிருக்கானுங்க. அதுக்கு அந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்காங்க மாமான்னு மாமான்ற உரிமையோட பேசியிருக்கா. இத தெரிஞ்சுக்கிட்ட இந்த 2 மிருகங்களும் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கானுங்க. வெளியே விளையாடிட்டு இருந்த 2வது பொண்ணு இத கவனிச்சிருக்காங்க. உள்ள கூட்டிட்டு போன இந்த மனித மிருகங்க முதல் பொண்ணை அவனுங்களோட காம இச்சைக்கு பயன்படுத்தி இருக்கானுங்க. இது ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, கிட்டத்தட்ட பல முறை வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்கானுங்க. அவனுங்களோட மிரட்டலுக்கு ஆளான அந்த பொண்ணை வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அடிக்கடி இதே வேலையா இருந்திருக்கானுங்க. இத எப்படியோ கேள்விப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா எங்களை திட்டி அடிச்சு வீட்டுக்கு இனிமே வராதீங்கன்னு வெளியே அனுப்பிட்டாருன்னு அவங்களோட கன்ஃபெஷனை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்கானுங்க. அடுத்ததா ஷிபுன்னு ஒருத்தன் அந்த பொண்ணுங்களோட அப்பாவோட நண்பர் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறது வேலையா வச்சிருக்காரு. இவங்க 2 பேரோட பழக்கம் எப்படின்னா வீட்டுல உட்காந்து தண்ணி அடிக்கிற அளவுக்கு நெருங்கின பழக்கம்னு சொல்லி இருக்கான். ஷிபுவும் தன்னோட முதல் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு பார்ட் 1ல அந்த பொண்ணோட அப்பா போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதேதான் ஷிபுவும் போலீஸ் கன்ஃபெஷன்ல சொல்லி இருக்கான். வீட்டுல யாரும் இல்லாத ஒரு நாள் அந்த பொண்ணுங்க உள்ள விளையாடிட்டு இருக்கிறத ஷிபு நோட் பண்ணிருக்கான். இதுதான் சரியான நேரம்னு 2 பேர்கிட்டையும் ஒரே நேரத்துல தப்பா நடந்திருக்கான். அதுல இளைய மகள் சத்தம் போடும்போது பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் அந்த பொண்ணுங்களோட அப்பா கிட்ட சொல்லி என்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு திட்டி வெளியே அனுப்பிட்டாருன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல ஷிபுவும் சொல்லியிருக்கான். இப்ப கடைசியா பிரதீப் குமார் மேல இருந்த அலிகேஷனை அந்த பொண்ணுங்களோட அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க. பிரதீப் குமார் என்ன பண்ணா, அவங்களோட மத்த கூட்டாளிங்க எப்படி இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அப்பா கிட்ட இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்ப வரைக்கும் அந்த பொண்ணுங்க இறந்து போனதுக்கான எந்த க்ளூவுமே போலீஸுக்கு கிடைக்கல. இந்த பொண்ணுங்க 2 பேரையும் மிரட்டி தூக்கு போட்டுக்க வச்சாங்களா இல்லனா வன்புணர்வு செய்யப்பட்டு தூக்குல தொங்க விடப்பட்டாங்களான்ற மர்மம் இன்னும் நீடிச்சிட்டே தான் இருந்துச்சு. பிகாஸ் வியூவர்ஸ், நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த பொண்ணுங்களுக்கு வன்புணர்வு செய்யப்பட்ட ட்ரேசஸ் இல்லனாலும் அப்நார்மலா ஒரு விஷயம் இருக்கிறத நோட் பண்ணி டாக்டர்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. பிரதீப் குமார் சொன்னாதான் இந்த பொண்ணுங்களுக்கு அன்னைக்கு நாள் என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும். பட் இத சொல்லதான் அவன் உயிரோட இல்லையே. எஸ், நவம்பர் 4ஆம் தேதி 2020ல பிரதீப் குமார் அவனோட வீட்டுல தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட மொபைல் போனை ரெக்கவர் பண்ண போலீஸ் அந்த மொபைல் போனை ஓபன் பண்ண முடியாம திணறி போயிருக்காங்க. அன்னைக்கு நாள் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க இன்வெஸ்டிகேஷனை அந்த பொண்ணுங்களோட அப்பா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போலீஸ் பிரதீப் குமார் பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. பிரதீப் குமார் வேலைக்கு போகாம வீட்லயே குறைஞ்ச ஃபீஸ் வாங்கிட்டு பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறத வழக்கமா வச்சிருந்ததாகவும் சில சமயம் சில பேர்கிட்ட ஃபீஸே வாங்காம டியூஷன் எடுத்ததாகவும் சொல்லப்படுது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளோட வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருந்த பிரதீப் குமார் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன எல்லார் கூடயும் கூட்டு வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்க வீட்டுல பேரண்ட்ஸ் இல்லாத நேரத்தை நோட் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தனா வீட்டுக்கு வந்துட்டு போனதா அந்த இளைய மகள் தான் கிட்ட சொன்னதா அந்த பொண்ணோட அப்பா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த 5 மிருகங்களும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அக்கா தங்கச்சின்னு 2 பேர்கிட்டையும் பல முறை செஞ்சிருக்காங்க. அண்ட் குறிப்பா பிரதீப் குமார் டியூஷன் நடத்துறப்ப அடிக்கடி துணியோட வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டதாகவும் அண்ட் கண்ட இடத்துல கைய வச்சதாகவும் இத அந்த பொண்ணுங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னதாகவும் போலீஸ் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட போலீஸ் டீம் அடுத்ததா பிரதீப் பத்தி அவங்க நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல பிரதீப் வீட்டுக்கிட்ட இருந்தவங்களும் இதே மாதிரியான குற்றச்சாட்டை தான் சொல்லியிருக்காங்க. கூடவே அவன் அங்க படிக்க போற பொண்ணுங்க கிட்ட வீடியோக்குள்ள காட்டுறதாகவும் கண்ட இடத்துல தொடர்றதாகவும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னதாகவும் அதுல இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. போலீஸ் கிட்ட இது கன்ஃபெஷன்ல இப்ப சொன்னதா வந்த எல்லாமே அன்அபிஷியலா வந்த இன்ஃபர்மேஷன் தான். அபிஷியலா போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல. பட் அந்த சுற்று வட்டாரத்துல இது போல நியூஸ் தொடர்ந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. குற்றவாளிகள் கிட்ட நடத்தின எல்லா டீடைல்ஸ் வச்சும் டிசம்பர் 27ஆம் தேதி 2021 சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் இந்த கேஸுக்கான சார்ஜ் ஷீட்டை பாலக்காடு கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. கோர்ட்ல பல ட்ரையல்ஸ் நடக்குது. ஒவ்வொரு ட்ரையல்லையும் 4 குற்றவாளிகள் கிட்டையும் பல கட்ட விசாரணைகள் நடத்தப்படுது. இப்படியே பல மாதங்கள்
வீடியோவோட 2022 ஆகஸ்ட் 10 நடந்த ட்ரையல் அப்ப பாலக்காடு கோர்ட்டோட ஜட்ஜ் சிபிஐ சப்மிட் பண்ண சார்ஜ் ஷீட்டை ரிஜெக்ட் பண்றாரு. குறிப்பா அவர் அந்த சார்ஜ் ஷீட்டை கார்பன் காப்பி ஆஃப் த போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பல மாதங்கள் இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த குழந்தைகளோட மரணம் தற்கொலை தான் அப்படின்னு அந்த 4 பேர் மேல போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த கேஸை அனந்த கிருஷ்ணனோட இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட இருந்து திருவனந்தபுரம் ஸ்பெஷல் சிபிஐ கிரைம் யூனிட் கிட்ட ஒப்படைச்சு உடனடியா ரீஇன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஆர்டர் 3வது முறையா ரைஸ் பண்றாங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு கடுமையான விதத்துல சிபிஐ பாணியில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு குற்றவாளியும் தனித்தனியா கஸ்டடியில் எடுக்கப்பட்டு பல விதங்கள்ல விசாரிக்கப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க அக்டோபர் 25ஆம் தேதி கொச்சியில இருக்க பினானிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சிபிஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல பேசின போலீஸ் ஆபீசர் இந்த கேஸோட 4th அக்யூஸ்டான குட்டி மது பினானிபுரம்ல இருக்க ஒரு பழைய ஆளில்லாத ஃபேக்டரியில தூக்கல தொங்குன நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இத கேள்விப்படுற இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த கேஸ்ல அப்படி என்னதான் நடக்குதுன்னு புரியாம தலை சுத்தி போறாங்க. இதுக்கப்புறம் கோர்ட்டால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட புது இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் மெத்தட சேஞ்ச் பண்றாங்க. அதாவது இது வரைக்கும் கிடுக்குப்பிடியா நடத்தப்பட்டிருந்த அவங்களோட விசாரணையில சில தளர்வுகள் ஏற்பட ஆரம்பிக்குது. நாட்கள் வாரங்கள் மாதங்களாகுது. ஆனா இந்த கேஸ்ல மட்டும் எந்த முன்னேற்றமும் இல்ல. அதுல இருந்து 8 மாசத்துக்கு அப்புறம் அதாவது 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி கேரளா ஹைகோர்ட் இந்த வழக்கோட விசாரணையை பாலக்காடு கோர்ட்ல இருந்து கொச்சியில இருக்க சிபிஐ கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. ஆனா 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அந்த குழந்தைகளோட அம்மா அப்பாவால இதுக்கு மேல இந்த கேஸை நடத்த பணம் செலவு பண்ண முடியாம போகுது. அதனால அவங்க தரப்புல வாதாட கேரளா கவர்மெண்ட் மேத்யூ அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் மேத்யூவோட வாதங்கள் அவங்கள திருப்திப்படுத்துற விதத்துல அமையல. இதனால அந்த குழந்தைகளோட அம்மா மேத்யூ மேல நம்பகத்தன்மை இல்ல அப்படின்னும் அதனால அவரை கேஸ்ல இருந்து விட்ரா பண்ணிக்க சொல்லியும் ஒரு ஓபன் லெட்டரை எழுதி அதை மேத்யூக்கு அனுப்புறாங்க. அதே சமயம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை மாத்த சொல்லி டிசம்பர் 2024 சிபிஐ கோர்ட்லயும் ஒரு பெட்டிஷனை சப்மிட் பண்றாங்க. அந்த அம்மாவோட டிமாண்ட் இக்னோர் பண்ணப்படுது. கடைசியா 2025 ஜனவரி 8ஆம் தேதி திருவனந்தபுரம் ஸ்பெஷல் சிபிஐ கிரைம் யூனிட் சிபிஐ கோர்ட்ல இந்த கேஸோட தொடர்புடைய 6 சார்ஜ் ஷீட்டை திரும்பவும் ஃபைல் பண்றாங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல புதுசா 2 பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டது. அந்த 2 நபர்கள் யாருன்னா குழந்தைகளை பறி கொடுத்து நொந்து போயிருந்த அந்த குழந்தைகளோட அப்பா அண்ட் அம்மாவை தான். எஸ், பாலியல் தொந்தரவு இருந்திருக்குன்னு தெரிஞ்சும் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்ததுனாலையும் ஆரம்பத்துல முதல் பொண்ணோட மரணத்தை மறைக்க பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க 2 பேர் மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டு இருந்தது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனை கடிச்ச கதையா பாதிக்கப்பட்டவங்க மேலேயே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. இப்போ வரைக்கும் விசாரணை நடத்தப்பட்டு தான் வருது. மேபி அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது சரியா கூட இருக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைகளோட பெத்தவங்க முன்னாடியே இத பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தா அந்த குழந்தைகள் இப்ப உயிரோட கூட இருந்திருக்கலாம். வியூவர்ஸ், ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து கவனிச்சிருந்தா ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும். லேடிஸோட சாட்சிகள், அம்மா அப்பாவோட கன்ஃபெஷன் அண்ட் பிரதீப் குமார் பத்தின அந்த ஊர் மக்களோட டோட்டல் இன்வெஸ்டிகேஷன் டீடைல்ஸ் இவ்வளவு இருந்தும் அந்த 4 அக்யூஸ்டும் இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சதுக்கான காரணம் ஒரு முக்கியமான கட்சியோட அழுத்தமும் அந்த மிருகங்களோட ஜாதி பலமும் தான். ஆனா அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கே பாடுபடுறவங்க ஜாதி பலமும் அரசியல் பின்னணியும் இருக்கவங்களை எதிர்த்து என்ன பண்ணிருக்க முடியும்? கடைசியா சிபிஐ இந்த 2 பொண்ணுங்க மட்டும் இல்ல, இந்த 2 பொண்ணுங்களை தவிர்த்து மொத்தம் 27 பொண்ணுங்க இதே போல இதே பேட்டர்ன்ல அந்த ஊரை சுத்தி இறந்து போயிருக்கிறதா லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. இதுக்கான அப்டேட்ஸ் இனிமே தான் தெரிய வரும். பார்க்கலாம் இதுக்கான முடிவு எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்னு. நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.